2025 ஆண்டை முடிக்க கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனது. மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெய்தாலும் கிருபை உள்ள விட்டு விலகாது சொன்னார். பெரியவராயிருந்த நடையில் 2026 ஆண்டு அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய பலத்த கரம் தேவன் பெரியவர். அவரை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவங்க முகங்கள் விற்கப்படும். இதுவரைக்கும் நடத்தின எபினஸ் செய்தி நடத்துவார். நான் ஒவ்வொரு வருஷமும் ஊழியத்தில் எங்கெங்க ஒத்துக்க மாட்டேன். 3 இடத்துல அழைப்படி முகப்பேறு பூந்தமல்லி பல இடங்களில் அழைத்திருந்தார்கள். இந்த 31 மட்டும் எங்கேயாச்சும் போய் ஒரு இடத்துல அவர் அமர்ந்துருக்கார். தேவசோத இப்பதான் கும்படி பூண்டி ஊழியத்தை முடிச்சேன். 29, 28, 29, 30 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த 31ஆம் தேதி எங்க ஆண்டவரே போகணும்னு சொல்லி. பல ஊழியர் எனக்கு பழக்கமா இருந்தாலும், பல சபையில ஏறி இறங்கினாலும், ஆண்டவர் அந்த நெக்கா மூமெண்ட்ல லாஸ்ட் டைம்ல சொன்னார், நீ ரவிசங்கருக்கு போ அப்படின்னு. அப்படின்னு நான் போன் போட்டேன். போன் போட்டு அவர் எடுத்தாருன்னா நாங்க போக மாட்டோம், இல்லாட்டி நான் போக மாட்டேன். போன் போட்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை, அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னாரு. போன் போட்டேன். அப்ப தேவ சித்தம் நிறைவேறுகிறதுன்னு நினைச்சுக்கிட்டேன். தேவனுடைய திட்டம் இது, தேவனுடைய அநாதித்யம். இந்த ஊழியத்தில் 35 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன். ஒரு நாள் தேவ சமூகத்தை இந்த 31 மட்டும் நான் தேவனுக்கு பிரதிஷ்டையை விட்டு கொடுத்துருவேன். எங்கேயும் போக மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன். அந்த 31 மட்டும் ஆண்டவர் சொன்னார். போன வருஷம் தெலுங்கு சமய ரோமியோட்ட போய் நின்னுட்டேன். ஃபுல்லா ஆராதனை இதே மாதிரி தான். இப்ப ரவிசங்கர் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் பாகத்தை கொடுத்தாரோ அதே போல வருஷத்தை அவர் சொன்னார், ஆனா நீங்க வருஷத்தை நீங்க ஆராதனையோடு தொடங்கி வைங்க அப்படின்னா. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானமா இருக்கு. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை மகிழ்ச்சியோடு கூட நடத்துவார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டீராய் இந்த வாசகப்படி கர்த்தர் தாசன் மூலமாய் பேசுகிறார். அதை நானும் எங்க ஊழியத்துக்கு ஆதாயமா எடுத்துக்கொள்கிறேன். எங்க ஊழியத்துக்கு அது ஆதாயமா எடுத்துக்கொள்கிறேன். நாமே சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வருஷம் 2020 வாக்குத்தத்தை நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு நேற்று தான் அதை ரெடி பண்ணோம். நேற்று பெரிய லெவல்ல ரெடி பண்ணி இருக்கிறோம். அதை நாங்கள் தஞ்சாவூர்ல தான் எப்பொழுதுமே இல்லாட்ட சென்னையில அதை தான் வாக்குத்தத்தமா வெளியே கொண்டு வருவோம். அதில் கர்த்தர் இந்த வருஷம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அப்படியே நடத்த வல்லவர்களா இருக்கிறார். என்னோட பாடல் இந்த புதிய ஆண்டை கொடுத்த புது பாட்டு, இந்த பாட்டு பாடி தகப்பனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, சத்தம் இல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி, துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்கள் ராஜனுக்கு நன்றி பலி, துதி பலி. உட்கார்ந்து கூட வாயை திறக்கணும், கையை தட்டணும். உங்களை நிக்க வச்சுதான் பாடணும் சட்டப்படி பார்த்தா. ஆனா தட்டு உட்கார வச்சுக்கிறார். ஆனா வாயில பாட்டு இருக்கணும், கையில கை தட்டணும். ஆமே சொல்லுங்க பாப்போம். அப்பதான் தேவனோட மகிமையா நடத்துவார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி, துதி பலி. சொல்லுங்க பாப்போம். இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி பலி, துதி பலி. சொல்லுங்க பாப்போம். இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நன்றி பலி, துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி பலி, துதி பலி. நன்றி பலி, துதி பலி. நல்லவரே நன்றியா, எங்க வல்லவரே நன்றியா. சததேவி நல்லவரே நன்றியா, எங்க வல்லவரே நன்றியா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு சொல்லுங்க பாப்போம். நன்றி பலி, துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு நன்றி பலி, துதி பலி.
துதிபலி. என்னை ஏந்தி நீரே தாங்கி நீரே சுமந்தீரே, என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுவோம், என்னை ஏந்தி நீரே தாங்கி நீரே சுமந்தீரே, என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுங்க, என்னை இரவெல்லாம் கண் விழித்து காத்தீரே. சொல்லுவோம், சொல்லுவோம், ஓ நல்லவரே நன்றி ஐயா, எங்கள் நல்லவரே நன்றி ஐயா. சொல்லுவோம், நல்லவரே நன்றி ஐயா, ஓ எங்கள் நல்லவரே நன்றி ஐயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு நமப்பா நன்றி பலி. உள்ளத்தினாகிறது இந்த புதிய நாடு தந்த எங்க ராஜனுக்கு ஓ நன்றி பலி. துதி பலி. சொல்லுங்க பாப்போம், ஓ நன்றி பலி. என்னை தூக்கினீரே நிறுத்தினீரே காத்தீரே, எதிரியின் கண் முன்னே உயர்த்தினீரே. சொல்லுங்க பாப்போம், என்னை தூக்கினீரே நிறுத்தினீரே காத்தீரே, எதிரியின் கண் முன்னே உயர்த்தினீரே. சொல்லுங்க பாப்போம், எதிரியின் கண் முன்னே உயர்த்தினீரே. சொல்லுங்க பாப்போம், எதிரியின் கண் முன்னே உயர்த்தினீரே. ஓ நல்லவரே நன்றி ஐயா, எங்கள் வல்லவரே நன்றி. கையை தட்டி ஆபரித்து நல்லவரே நடத்தி வந்த தெய்வமா ஒரு நாள் விலகவில்லை. இந்த புதிய ஆண்டை காண செய்த தெய்வத்துக்கு ஓ நன்றி பலி. துதி பலி. இந்த புதிய நாளை தந்த எங்க ராஜனுக்கு சொல்லுங்க பாப்போம் நன்றி பலி. துதி பலி. சொல்லுங்க பாப்போம் நன்றி பலி. துதி பலி. நிந்தைகள் நெருக்கங்கள் சூழ்ந்த போது மார்போடு அணைத்து என்னை தேற்றினீரே. ஓ நிந்தைகள் நெருக்கங்கள் உங்க மார்போடு அணைத்து என்னை தேற்றினீரே. சொல்லுங்க, உங்க மார்போடு அணைத்து என்னை தேற்றினீரே. சொல்லுங்க, உங்க மார்போடு கையை தட்டி ஓஹோ நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவர் நடத்தி வந்த தெய்வம், சுமந்து வந்த தெய்வம், பாதுகாத்த தெய்வம், நல்ல உற்சாகம் கரையில தெரியாமல் நடந்தவர்களே சொல்லுங்க பாப்போம் நல்லவரே நன்றி ஐயா, எங்க வல்லவரே இந்த கரையில தட்டி நல்லவரே சத்துருக்களுக்கு நடுவுல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்ப செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக போய் உன் கோணலாவை சபையாக்கி உன்னை மகிமையாய் நடத்துவார். 2025 காட்டிலும் 2026 மகிமையாய் நடத்துவார். உன் அற்புதமாய் நடத்துவார். எத்தனை வீழ்ச்சிகளை சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகளை சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உன்னை ஜெயமாக நடத்த போகிறார். கையை தட்டு மகளே, கையை தட்டு மகளே, கையை தட்டு. ஒரு நாள் ஊழியத்தின் பாதையில்
உடைக்கப்பட்டிருக்கும் போதுதான் இந்த பாட்டை எழுதினேன். எப்படிப்பா இந்த பாட்டு பயங்கர கேட்டு மிஸ்டர் மோகன்தாஸ் அவர்கள் இந்த பாட்டை எடுத்து போய் ஆந்திராவோட ஷூட் பண்ணி எடுத்தார். அந்த பாட்டை 11 பேர் அவங்க வீடியோ எடுத்தாங்க. அந்த பாட்டை இந்த பாட்டு எனக்கு கிருவியா கொடுத்த பாட்டு. இந்த பாட்டை நான் ஷூட்டிங் வந்து ஊட்டியில எடுத்தேன். இந்த பாட்டை நான் சில நேரம் பார்ப்பேன். இன்னைக்கு பல திருச்செவிகள் பாடுறாங்க, பல சபைகள் வேசற்பாடியில பல சபைகள் பயன்படுத்துறாங்க. இந்த பாட்டு நிறைய மக்கள் பயன்படுத்த ஒரு வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பாடலை பாடி தகப்பன் ஆராதிக்க போறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்வேன். 1 2 3 4 எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். பாடு பாப்போம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். மறக்க முடியல, மறந்து இருக்க முடியல, மறக்க முடியல, மறந்து இருக்க முடியல. கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம், கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். நல்ல கரங்களை தட்டி நன்மைகள் ஏராளம். கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். கையை தட்டி எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். இந்த பாடலை இசை இல்லாம நீங்க பாட போறீங்க. இசை சத்தமே கேட்காது. உங்க கையை தட்டுங்க. அப்படியே வாயை திறந்து நல்ல தூக்க மயக்கம் அங்க பாரு அப்படியே இழுக்குது. அந்த அம்மா கண்ணை முடிச்சு பாக்குது. பிசுக்கு 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 பாக்குது. ஆமா, புது வருஷத்துல உட்காந்து தூங்கி வழியாது. அல்லேலூயா. உங்களை கருத்து மகிமையா பிடிச்சிருக்காங்க. இங்க வந்து இப்படி பாக்குறாங்க. ஆமா, கண்ணை முடிச்சு பாக்குது. அதுல இசை வாசிக்க மாட்டாங்க. உங்க கையை தட்டு 81ஆம் சங்கீதம் சொல்லு, வாயை விரிவா திறவனை நிரப்புவேன்றாங்க. இப்ப நான் தொடங்கி விடுவேன். இதான் பாட போறீங்க. 1 2 3 4 எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் சொல்ல முடியல, சொல்லாம இருக்க முடியல. கையை தட்டி சொல்ல முடியல, சொல்லாம இருக்க முடியல. சொல்லுவேன். கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். செஞ்சாருல கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். என் நேசர் எனக்கு செய்ததை விவரித்து சொல்லுவேன். உயிர் வாழணும் உன் பணி செய்யணும். சொல்லுங்க. நான் உயிர் வாழணும் உங்க பணி செய்யணும். கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். கையை தட்டி கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளம். எப்படிப்பா நான் எப்படிப்பா என் நேசர் எனக்கு செய்ததை பாப்பா நான் பாடமாய் தந்தே படிப்பா நான் எப்படிப்பா
எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே, என் இயேசு எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே. கையை தட்டி படிப்பான் நான் எப்படிப்பான், என் இயேசு எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே, என் இயேசு எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே, என் இயேசு எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே, என் இயேசு எனக்கு செய்தது விவரித்து சொல்லவே. சொல்லவே முடியாது, அவளால நடந்திருக்கிறார். நம்ப முடியவே, நம்பாம இருக்க முடியவே, கொஞ்சமா நஞ்சமா நன்மைகள் ஏராளோ. திரும்பி பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை போல நிலவணியா, இஸ்ரவேல் ஜனங்களை போல நிலவணியா, இஸ்ரவேல் ஜனங்களை போல இருக்கக்கூடாது. திரும்பி பார்க்கணும். உன்னை எவ்வளவு அழகா நடத்திருக்கிறார், உன் குடும்பத்தை எவ்வளவு அழகா நடத்திருக்கிறார், உன் பிள்ளைகளை எவ்வளவு நடத்திருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தானா, அவனுக்கு விரோதமா கொடி ஏற்றினாரா, அன்னைக்கு பிடிச்சத பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி 25ல 26 வரைக்கும் கொடுத்து விடுறாரு பாருங்க. எவ்வளவு அழகா நடத்தி வந்தாரு பாருங்க. ஊழியக்காரர் மூலமா கத்த தொழுவா செய்யல பேசினாரா, துக்கத்தை கண்ட நாட்களுக்கு உங்களை மகிழ்ச்சியா கொண்டு வருகிறாரா. இனி மகிமையா ஒண்ணு நடத்த போகிறா. நல்ல நல்ல உற்சாகமா கரங்க தட்டி என் துணையாளரே சொல்ல போகிறோம். மறப்பேனோ உமது அன்பை, சொல்லணும் சொல்லணும். மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனோ உன் பாதத்திலே. சொல்லணும் சொல்லணும். மன்னிடுவேனோ தகட 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 எபினேசரே ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை ஆவியானவரே உயர்த்துவே எபினேசரே ஆராதனை. சொல்லமாடே கைகளை தட்டி ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேனோ பாதத்திலே. நல்ல கரங்களை தட்டி
என் நிலத்தை நிரப்பும். நாகம் முழுவதும் தண்ணீரை வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஊற்றுகிற சுத்தர் சாந்தி வைத்திருக்கிறவரே, என் பிள்ளைகளை ஊற்றும். புதிய ஆண்டுல புதிய கையை பிடிச்சிட்டீங்க. நடத்துகிற எபினேசரை வாங்க, எபினேசரை வாங்க, எபினேசரை வாங்க. நடத்துகிறப்போ நல்ல தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற சங்கத்தை முறியடிக்கிறவரே, சொல்லுங்க, என் துணையாளரே ஆராதனை. அப்படி ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ. ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு கையை உயர்த்தி, கையை சரி நினைவு தூக்குறீங்க, தூக்கு பாப்போம். மறப்பேனோ உமது அன்பை. கையை உயர்த்தி, கையை உயர்த்தணும். நீ உயர்த்த உயர்த்த நந்தோடு உயர்த்துவார். மன்னிடுவேனோ பாதத்திலே, மன்னிடுவேனோ பாதத்திலே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உம்மாலே காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க பாப்பா, கையை வைத்து. வல்லவரே, கையை வைத்தணும். பாடம் வாய்ந்தது. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. சொல்லு, வல்லவரே. நடத்தி வந்தார்ல, பெரிய கைத்துன்னு சொல்லுவாங்களே. ஐயோ, எப்படி பாடுற பாரு, உன்னை எப்படி கையை பிடிப்பாரு. பிடிச்சா அவரை பிடிக்கணும்னா நீ பாடாத உன்னை பிடிப்பார். அவர் ஆராதனை விரும்புகிறவர், சுகந்த வாசனை இறங்குகிறவர், 7 முத்துகளுக்கு நடுவில் உலாவுகிறவர். அவரை சாதாரணமா பார்க்காத, அவர் உன்னை சாதாரணமா பார்க்கல. இந்த வருஷம் உன்னை மேன்மையா பார்க்கிறாரு, உன்னை தூக்குறது விரும்புகிறாரு, உன்னை வாழாக்காம தலையாக்க விரும்புகிறாரு, உன்னை கீழாக்காம உன்னை மேலாக்க விரும்புகிறாரு. கர்த்தாவே உம்மை நம்பினவே வெட்கமடைவதில்லை. எல்லா வாயில் பாட்டு வைக்கணும். உரத்த சத்தமா, வல்லவரே, செயல்களில் வல்லவரே. சத்தமா, வல்லவரே. இந்த 10 சத்தம் பத்தாது. இப்ப சொல்லுங்க, சொல்வதிலும் செய்வதிலும் வாயை திறக்கணும். சொல்வதிலும் ஓ கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. கையை தட்டணும். காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. எல்லாம் சமமாக. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. ஒரு நாள் வெட்கவே மாட்டேன். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். சொல்லுமா, சொல்லுமா. நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து நடக்கும். நான் ஒரு நடக்குமா நான் நினைத்திடும் வேலையில் அற்புதம் செய்வதே. நான் நினைத்திடும் வழியிலே அற்புதம் செய்பவரே. வல்லவரே, கையை தட்டி சொல்வதிலும் செய்வதிலும் பாடி முடிக்க போறோம். இசை வாசிக்க மாட்டாங்க. வெள்ள வாய் திறக்கணும், கையை தட்டணும். உங்க தேவன் அழகாய் நடத்துவான். நீ கை தட்டல, வாயை திறக்கல, நீ அமைதியா இருந்தா அவரும் அமைதியா இருக்க. அவர் பக்க ஜென்டில்மேன். கையை
நீ நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இல்ல. நீ நல்லா ஆடி வெக்கத்தை விட்டு கீழே இறங்கி வந்து தாவீதை போல வஸ்திரம் கண்டு விழுக வரைக்கும் நீ ஆடுனா உடன்படிக்கை பற்றி உனக்கு முன்னாடி போகும். உன்னை போலாக நடத்துவார். நீ நிர்வாணத்தை அவர் மூடுவார். அதுக்காக வெக்கப்பட்டு அடுத்தவங்க பாப்பா இந்த பக்கம் பாப்பான்னு உட்காந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 360 நாள் வெக்கப்பட்டே உட்காந்து சொல்லுவல்லே. இந்த சரணத்தை பாடி ஆண்டு அழைச்சு முடிக்க போவார். ஹல்லேலூயா. இசைவாசிக்க மாட்டார். பழித்திட வந்தவரை லட்சை மூடினதே. சொல்லு. அழித்திட நினைத்தவரை நிந்தை மூடினதே. சொல்லு மகளே. உன் அழித்திட வந்தவரை காண்பவரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. ஆயிரம் அடகி வந்தானா என்றென்றும் அழகில் வைத்தவரே வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் வல்லவரே
பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் கையை ஒரு நிமிஷம் கையை வைத்து கையை வைத்து கையை வைத்து உன்னை நடத்த போகிறேன் பார். நல்ல உயர்த்தமாக நல்ல உயர்த்தி இருக்கிறவரே மரமே மருந்துண்டி பூங்கொத்தை கண்ணீரால் நேசிக்கப்படுகிறவரே வெளிமானுக்கு மறைமுடி ஒப்பார்கிற ரட்சனை கொம்பே படவந்த மனையை சாரோனி ரோஜால் பள்ளத்த கிளிய பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த மகத்துவமுள்ள ஆபிரகாம் தேவனே ஈசாக்கு தேவனே யாக்கோபு தேவனே அல்பா ஒமேகா ஆதி அந்தமானவர் இருக்கிறவரே சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே. கனத்தோடு நீ பேசு. என்ன பேச சித்தமா இருக்கிறோ பேசு. தாசனை மறைத்து நீ வெளிப்பட்டு பேசு. இந்த புதிய ஆண்டு செய்தி எல்லாத்தையும் பலன் தரட்டும். பெரிய கையில செய். அருமையான தேவ மனசு ரவிசங்கரை அவருடைய மனைவி பிள்ளைகளை ஊழியத்தை வர்த்திக்கப்படும். எல்லைகளை பெரிதாக்கும். இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவன் சொல்லியபடி ஆசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அவரை காரியத்துக்கு கனப்படுத்தி